வணக்கம். எது மரியாதை அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கலாச்சாரத்திலயும் வந்து வேறுபடும். ஆ பூ அப்படின்னு துப்புறது நம்ம ஊர்ல வந்து ஒரு அசிங்கமான விஷயமா இருந்தாலும், ஆப்பிரிக்கால ஏதோ ஒரு பழங்குடியில நாங்க அப்படிதாங்க எல்லாரையும் வரவேற்போம் அப்படின்னு சொல்லிட்டா, நம்ம போயிட்டு அவங்களோட கல்ச்சர்ல என்னங்க இப்படிலாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில ஊர்ல வந்து நாய்க்கறி சாப்பிடுவாங்க. நம்ம ஊர்ல வந்து நாய்க்கறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்ல. ஸோ ஆனா அவங்க ஊர்ல அத உணவா உட்கொண்டுட்டு இருப்பான். ஸோ அதனால ஒவ்வொரு கல்ச்சர்லயும் வந்து உணவு பழக்கவழக்கங்கள், மரியாதை, முறை எல்லாமே வந்து மாறிட்டே வந்து இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து உறவு அப்படிங்கிறதே வந்து பலவிதமான உறவுகள் அதெல்லாம் வந்து கொள்ளுவாங்க. இப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச மனிதருக்கு டூ மனிதர் வந்து உறவு. சில பேர்லாம் அதையும் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நெறைய கதைகள்லாம் கேள்விப்படுறோம். அதனால நான் சொல்றேன் கேமராமேன உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு. சில விஷயங்கள்லாம் வெளில சொல்ல முடியாது. எனிவே நெறைய விஷயங்கள் செய்திகள்லாம் நம்மளோட காதுல வந்து சேருதுங்க. "தேன் வந்து பாயுது காதினிலே" அப்படிங்கிற மாரி இருந்தா பரவால்ல. கண்ட விஷயமும் வந்து சேருது. சரி விஷயத்துக்கு வந்துருவோம். இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் வீராங்கனை. அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. பிரதமர் மோடி உட்கார்ந்துருக்காரு. இந்த வாட்டி வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுனால பிரதமர் மோடி எல்லாரையுமே மீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூட வந்து உணவு அருந்துறாரு. அவங்கள வந்து சிறப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருமையா பேசுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நடக்குது. நல்ல விஷயம் தான். அதில வந்து ஒரு கிரிக்கெட் வீராங்கனை கால் மேல கால் போட்டு மோடி அவர்கள் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவர் வந்து அப்படியே பார்த்துட்டுருக்காரு. அவங்க வந்து கெத்தா பார்த்துட்டுருக்கா மாரி நெறையா படங்கள் வந்துட்டே இருக்கு. இதன் மூலியமா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தெரியும். கன்டென்ட் ஆஃப் த ஷோ இஸ் சங்கீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா ட்ரிகர் ஆயிட்டாங்க. குறிப்பா வந்து எல்லாருக்குமே ஃபேனட்டிக்ஸ் இருப்பாங்க. எந்த தலைவரா இருந்தாலும் அவங்கள ரசிக்கலாம். அவங்கள போற்றலாம், புகழலாம். அவங்களோட ஸ்பீச்ச வந்து ஒரே ஸ்பீச்ச கூட 10 வாட்டி கேட்கலாம். ஒண்ணும் தப்பே இல்ல. ஆனாலும் இந்த ஃபேனாட்டிக்கா ஹீரோ வொர்ஷிப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எது பண்ணாலும் முட்டுக் குடுக்குறது. அவங்களுக்கு எதிரா அவங்க ஒரு தப்ப பண்ணியிருக்காங்க சுட்டி காட்டினாலே வந்து பார்த்தீங்கன்னா, "இவன் ஒரு துரோகி" அப்படின்னு சொல்றதுக்காக வந்து விரல் நீட்டுறதுக்காக வெயிட் பண்ணப்படுறது. இது வந்து எல்லா தலைவர்களுக்கும் இருக்கு. அது ரீசென்ட்டா ஹீரோ வொர்ஷிப் வந்து ஹீரோக்களே அரசியல்ல வந்துட்டதுனால வேற லெவல்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா கட்சியிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியின் கொள்கையை விட அந்த கட்சியின் தலைவருக்காக வந்து போயிட்டு அப்படியே ஆர்கியாசம் அடையறாய்ங்க. அப்படிதான் வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் மட்டும் இல்லாம, சங்கீஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கட்டுப்பாயி, "என்ன எவ்வளோ திமிரு உனக்கு? பிரதமர் முன்னாடியே கால் மேல கால் போட்டு உட்கார்றியா? அந்த பிரதமர் தான்யா உன்னை இந்த உலக அரங்குல கொண்டு போய் உட்கார வச்சிருக்காரு. அவரால தான் நீ போய் ஜெயிச்சிருக்க." அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா டென்ஷன் ஆயிட்டாங்க. பட் இதில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். ஸோ இதில நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தோணுதுன்னா, கால் மேல கால் போடுறது அப்படிங்கிறது, இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரத்தில ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர்ல அது வந்து எப்படி வந்து செல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, இட்ஸ் அ சைன் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், அச்சீவ்மெண்ட் பண்ணிட்ட மாரியான ஒரு விஷயம். அண்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எம்பவர்டா ஃபீல் குறிப்பா வந்து விமென் கால் மேல கால் போடுறது அப்படிங்கிறது வந்து, அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றாங்க. எதிர்ல உட்கார்ந்துருக்கறக்கும் அவங்களுக்கு ஈக்குவல் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. அப்படிங்கிற மாரியான ஒரு பெர்சனாலிட்டி டெவலப்மென்ட் கிளாஸு, இந்த பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிலாம் இப்போ நெறைய பேர் வந்துட்டாங்கல்ல. அந்த மாரி ஒரு ரூபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கால் மேல கால் போடுறது அப்படிங்கிறது ஒரு என்டைட்டில்டான ஒரு ஃபீலிங்க காட்டுற மாரியான ஒரு விஷயமா இன்னைக்கு இதில வந்து பார்க்கப்படுது. இந்த 90ஸ் கிட்ஸ்லாம் வந்து கேட்டு பாருங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் கால் மேல கால் போட்டு வீட்ல உட்கார்ந்தாலே வந்து, "ஏய் என்ன இப்படி உட்கார்ந்துருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்லலாம் வந்து திட்டுறது வந்து, "பெரியவங்க முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்ற" அப்படின்னு. "இல்ல என்ன இது இப்படி உட்கார்ந்துருக்க? ஒழுங்கா உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கால் மேல கால் போடுறது மட்டும் இல்ல, பரப்பிட்டு உட்கார்றது, நெளிஞ்சிட்டு உட்கார்றது அப்படிலாம் வந்து திட்டுவாங்க. போஸ்டர் மேபி கரெக்ட்டா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இல்ல பெரியவங்க முன்னாடி அப்படி வந்து கால் மேல கால் போடுறியே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்க வீட்லயும் நடந்திருக்கான்னு தெரியல. அப்படி வந்து நம்பளுக்கு அந்த பழக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தாண்டி வேற யார் முன்னாடியே கெத்தா உட்காரணும் அப்படிங்கிறலாம் இல்லாம, அதுவும் ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தியேட்டர்லாம் பக்கத்து வீட்ல ஆள்லலாம் ஜாலி. ரைட்ல ஆள் இல்லன்னா நான் லெஃப்ட் கால போட்டு ஆட்டிக்கிட்டே படம் பார்ப்பேன். லெஃப்ட்ல ஆள்னா ரைட் கால போட்டு ஆட்டிக்கிட்டே படம் பார்ப்பேன். 2 சைடுமே ஆள்னா சப்பளங்கால் தான். 2 சைடுமே கைய நல்லா பரப்பிட்டு பார்க்க வேண்டியது தான். இது மாரி வந்து நம்மளுக்கு புடிச்ச ஒரு கம்ஃபர்ட்காக அத பண்றது அப்படிங்கிறது வேற. பட் மத்தவங்கள அனாய் பண்ணணும். மத்தவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அவன் முன்னாடி நான் வந்து கெத்து அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கால் மேல கால் போடுறது அப்படிங்கிறது, நம்மளுடைய அகங்காரத்தையும், ஹெட் வெயிட்டையும் காட்டக்கூடிய ஒரு செயல தான் நான் வந்து பார்க்குறேன். ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சொசைட்டில இஃப் ஷி இஸ் டூயிங் இட், அவங்க அத வந்து பிரதமர் அலோவ் பண்றாரு. பிரதமர் வந்து "கால் மேல கால் எடு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய இன்டர்வியூல பண்ணுவாரே, அது மாரியா பண்ண முடியும்? இல்ல அது வந்து தப்பு அப்படின்னு நெனச்சாங்கன்னா, பிரதமருடைய பாதுகாவலர்கள், பக்கத்தில இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்கலாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஏதோ ஒரு கெஸ்சர்ல அத சொல்லி கூட வந்து நிறுத்தியிருக்கலாம். அப்பலாம் யாருமே எதுவுமே பண்ணலையே. ஏன்னா பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா, நீயோ நானோ இந்த உலகத்த சுத்துனத விட, பல வாட்டி வந்து உலகத்த சுத்தி வந்தவர் வந்து நம்ம பிரதமர். பல இடங்களுக்கு போயிருப்பாரு. பல பெண் தலைவர்கள சந்திச்சிருப்பாரு. இட்டாலியோட மெலோனி இருக்காங்க. இந்த மாரி எவ்வளோ பெண் தலைவர்கள்லாம் மீட் பண்ணியிருப்பாரு. அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருப்பாங்க. பல பேர டெய்லி மீட் பண்றப்போ வந்து இது ஒரு நார்மல் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவரும் எடுத்துப்பாரு. மேபி எடுத்திருக்கலாம். ஆனா, இத வந்து வெட்டி போட்டு, இதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, பிரதமர் முன்னாடியே இப்படி வந்து பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நெறைய பேர் இது ஒரு கான்ட்ரோவர்சியா வந்து பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு கல்ச்சுரல் திங்.
ஸோ நம்ம ஊரில் இது வந்து வேறு மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. பட் இன்றைக்கி வந்து குளோபலைஸ்டு உலகத்தில் கால் மேலே கால் போட்டு யார் வேணால் யார் முன்னாடி வேணால் உட்காரலாம். ஆனால் அதுவும் ஒன்று இருக்குது. இன்றைக்கி கார்ப்பரேட்டில் யார் வேணால் கால் போட்டு உட்காரலாம் நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பாஸ் முன்னாடி உட்காந்திங்க அப்படின்னா பாஸ் மைண்டில் வச்சுட்டே இருப்பார். எப்போ உன்னை தூக்கலாம், எப்போ கட்டி விடலாம், எப்போ மீட்டிங்கில் உங்களை வந்து எல்லா முடியும் நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்கலாம்னு சொல்லிட்டு மனசில் கரம் வச்சு செஞ்சுருவாங்க. இன்றைக்கி தங்களை மாடர்னாக காட்டிக்கிற நிறைய பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிற்போக்காகவும் இல்லை ரொம்ப செல்ஃப் சென்டர்டாகவும் இருப்பாங்க. ஸோ அதனால் கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரில் அது என்ன தான் ஒரு நார்மல் அப்படின்னு காட்டினாலும் வந்து அதை பண்ணுறதுக்கு வந்து எல்லாருமே கொஞ்சம் யோசிக்க தான் வந்து செய்வாங்க. என்னடா கால் மேலே கால் போட்டதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரக்டர் ரஞ்சித் அவர்கள் அதை வச்சு வந்து ஒரு பெரிய அரசியலும் பேசியிருக்காரு. அது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். குறிப்பாக வந்து கபாலி படத்துலையும் பேசியிருப்பார், காலா படத்துலையும் வந்து பேசியிருப்பார். ஒரு சீனே வந்து வச்சுருப்பாங்க. அதில் வந்து நானா பட்டேக்கர் உட்காந்துருப்பார். அங்கே போயிட்டு வந்து ரஜினி கால் மேலே கால் போட்டு உட்காருறது. கால் மேலே கால் ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் வந்து என்னடா இப்படி என் மேலே உட்காடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும்ல தமிழ்நாட்டில். அதை குறித்து எல்லாருமே கால் மேலே கால் போட்டு உட்காரலாம், நீ நானும் சமம் தான், நான் மட்டும் போடுறது நீ தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்காக பார்த்திங்கன்னா அந்த கால் மேலே கால் போடுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி வந்து பேசியிருப்பார். எனிவே அது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டிவ், நீங்கள் எப்படி இதில் பார்க்குறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது. அது வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு டயலாகாக பார்த்தா அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து அரசியல் ஒரு ஸ்டேட்மெண்ட், கோட் ஷூட் போடுறது, கால் மேலே கால் போடுறது அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். அது வந்து அந்த இடத்துலேருந்து பார்க்குறப்போ வந்து ஓகே ஃபைன். ஆனால் இந்த கார்ப்பரேட் உலகத்தில் வந்து இன்றைக்கி அதை நியாயப்படுத்தினாலும் பிரதமர் முன்னாடி இப்படி போட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கதறிட்டு இருக்காங்க. இது நிஜமாகவே வந்து கரெக்டாக தப்புன்னு நான் சொல்லுங்க. இதில் என்னென்ன ஆங்கிள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். பட் ஹெல்த் வைஸு கால் மேலே கால் போட்டால் ஏதோ பிரச்சனையாங்க. இப்படி தான் இந்த பாரி இருக்கிறாரு, அவரும் நானே எனக்கு ஒரு ஷூட் பண்ணோம். அந்த ஷூட் பார்த்திங்கன்னா வந்து வெனஸ்டே மேபி வரும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. அதில் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது வந்து அதில் ஒரு படத்தை பற்றி பேசியிருக்காரு. அதில் கால் மேலே கால் போடுறதை பற்றி வந்து பேசியிருக்காரு. ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கள. இப்போ நான் வந்து தப்புங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏங்க கால் மேலே கால் போட்டால் என்ன தப்பு, நான் உங்கள் கால் மேலே போட்டேன், என் கால் மேலே தானே போட்டுக்கிறேன் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைங்க, அது ஹெல்த் வைஸாக பார்த்திங்கன்னா வந்து காலை மறுத்து போக வச்சிரும். நம்மளோட போஸ்டரில் வந்து கால் மேலே கால் போடுறது மூலிமா ஹெல்த் வைஸாக வந்து அது காலை மறுத்து போக வச்சிரும். இன்னொன்று, ஆண்கள் கால் மேலே கால் போடுறதுனால சில பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு நான் விளக்கி சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து மூன்றாவது அவர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அது மாதிரி போடுறதுனால லைக் இப்போ நான் சொன்னல ஒரு பாடி லாங்குவேஜ். இப்போ வந்து எப்போவுமே இந்த ட்ரம்ப் இப்படி உட்காந்துருப்பார், ஷேக்கன் பண்ணுறது, கட்டி பிடிக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா யார் கான்ஃபிடென்ட்டாக நடந்துக்கிட்டா, ரெண்டு பேரோட மைண்ட் வாரில் யார் வின் பண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அதை டீகோட் பண்ணிருப்பாங்க. அந்த விதத்தில் பார்த்தா வந்து இன்றைக்கி இருக்கிற அந்த கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் கால் மேலே கால் போடுறீங்க அப்படின்னா அது உங்களோட லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸை காட்டுது. நீங்கள் ஒரு பீட்டா மேல் மாதிரியாக நீங்களே உங்களை ஃபீல் பண்ணிக்கிறதுனால அந்த கால் மேலே கால் போட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களை வந்து கெத்தாக காமிச்சிக்கிறதுக்காக ரொம்ப வானபியாக ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை அது காமிக்கலாம் அப்படின்னும் சொல்லிட்டாருங்க. ஏங்க கால் மேலே கால் போட்டு உட்காந்து இவ்வளோ மேட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரோட பார்வைக்கு அப்புறமும் நான் நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருந்தேன். பாருங்கள் நீங்கள் வெனஸ்டே அந்த அவரோட சேனலில் வரக்கூடிய அந்த காலில் அந்த எத்தனை கால் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் மேலே கால் போட்டதை பற்றி பேசியிருப்போம். எனிவே அந்த கிரிக்கெட் வீராங்கனை வந்து கால் மேலே கால் போட்டதுனால இதே நம்ம ஒரு வீடியோ பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து கால் மேலே கால் போட்டுன்னு இருக்கீங்களா அப்படின்னு தெரில, இல்லை கால் மேலே கால் போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா, இதை பற்றி நீ வந்து தேவையெல்லாம் பேசிகிட்டு வரும், இதை பற்றி உனக்கு சரியாக புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கால் மேலே கால் போட்டுனே இருக்கக்கூடாது. அதாவது கால் மேலே கால் போட்டு சாப்பிட்டியாடா செல்லம், கால் மேலே கால் போட்டு சாப்பிட்டது செரிச்சிடுச்சா, பாத்ரூம் போயிட்டியா, தூங்கிட்டியா, தூங்குறவனை எழுப்பி தூங்கிட்டியான்னு கேட்குறது, இந்த மாதிரி வந்து கால் மேலே கால் போட்டுனே இருக்காதிங்க. கைஸ் டு கேர்ள்ஸ், கேர்ள்ஸ் டு கைஸ். அது வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரமாக வந்து போர் அடிக்க வச்சிரும். இது வந்து ரீசெண்டாக நிறையா எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் அனுபவபூர்வமாக வந்து அதை வந்து அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு கீழே சொல்லுங்கள். சரி, கால் மேலே தானே கால் போடக்கூடாது, நம்ம கை மேலே கை போட்டுப்போம், உடனே நான் டிவி கீழே சென்டேன்றீங்களே, சும்மாயா. நன்றி.